அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். நிதி மோசடி வழக்கில் நீதிமன்றில் ஆஜராகாது தொடர்ச்சியாக தலைமறைவாகி வரும் பஷில் ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்யுமாறு மாத்தறை பிரதம நீதவான் உத்தரவு. தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. வல்வெட்டித்துறையில் குட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை வைப்பதை தடுக்க வேண்டாம் என செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டது. இலங்கை போக்குவரத்து சபையின் தூர பயண சேவைகளுக்காக 600 பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன. தொடர்வன முதன்மை செய்திகள். நிதி மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாது தொடர்ச்சியாக தலைமறைவாகி வரும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை பிரதம நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாத்தறை எளியகந்த வீதியில் உள்ள பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் சட்டவிரோதமான கருப்பு பணம் பரிமாற்றங்கள் மற்றும் ஊழல் பொறிமுறையினூடாக 1.5 ஏக்கர் சொகுசு காணியை கொள்வனவு செய்ததாக கூறப்படும் நிதி மோசடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாது தொடர்ச்சியாக தலைமறைவாகி வரும் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மாத்தறை பிரதம நீதவான் சதுரங்க ஏரங்க திசநாயக்க இன்று மீண்டும் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளார். போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இப்பாரிய கையாடல் வழக்கு மாத்தறை பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அரசியல் வலயங்களை ஆதிர வைத்துள்ள இப்புதிய அரச கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 22ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதைத் தொடர்ந்து முதன்முறையாக விடுக்கப்பட்ட பிடியாணை உத்தரவையும் முற்றிலும் அலட்சியப்படுத்தி பசில் ராஜபக்ச நீதிமன்ற புறக்கணிப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அரச தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த சான்றிதழ்களையும் பரிசீலித்த பின்னரே நீதவான் இக்கட்டளையை பிறப்பித்துள்ளார். இவ்வழக்கின் 3வது சந்தக நபரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவியின் சகோதரியான 4வது சந்தக நபர் அயோமா காலபதி ஆகிய இருவரும் இன்றைய தினம் சிறந்த நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய போதிலும் அவர்களின் பிணை பொறுப்பாளர்கள் மன்ற முன்னிலையில் ஆஜராகியிருந்தனர். எனினும் குற்றம் சாட்டப்பட்ட பிரதிவாதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிணை பொறுப்பாளர்கள் முற்றிலும் தவறியதன் பின்னணியில் அவர்களால் வைப்பிலிடப்பட்ட பில்லியன் கணக்கான பிணைப்பணத்தை ஏன் அரசாங்க நிதியத்திற்குள் உத்தியோகபூர்வமாக பறிமுதல் செய்யக்கூடாது என்பதற்கான துல்லியமான காரணங்களை மன்றுக்கு விளக்குமாறு நீதவான் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிணை பொறுப்பாளர்களின் அவசர வேண்டுகோளுக்கு இணங்க இதுகுறித்த எழுத்துப்பூர்வமான சமர்ப்புகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக இவ்வழக்கின் அடுத்த கட்ட பரிசீலனைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதிக்கு ஒத்துவைத்துள்ள மாத்தறை பிரதம நீதவான் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச வெளிநாட்டு பயண தடையானது எவ்வித சலுகைகளுமின்றி தொடர்ந்து அமலில் இருக்கும் என உத்தரவிட்டுள்ளார்.
மக்களின் பிரச்சினைகளுக்கு முறையான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களை பாதுகாப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் தற்போது அவர்களை தோட்ட காணிகளிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அண்மையில் ராகல லெனாட் தோட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்த 6 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளது. 1889 ஆண்டு தோட்ட தொழிலாளர் கட்டளை சட்டத்தின் 24 தொழிலாளர் குடியிருப்புகளில் வசிக்கும் ஒவ்வொரு திருமணமான தம்பதியினருக்கும் வீட்டு வசதி வழங்கப்பட வேண்டும் என்றாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசாங்க காணி மீட்பு சட்டத்தின் கீழ் தோட்ட மக்களின் காணி உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதேவேளை நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 74,044 உயர்ந்துள்ளதுடன் 56 பேர் உயிரிழந்துள்ளனர். டெங்கு கட்டுப்பாட்டிற்கான தெளிவான வேலை திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. சுதேச மருத்துவத்துறையும் கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கி வருகிறது. சுமார் 700 மாணவர்களுக்கான எழுத்து மற்றும் வாய்மொழி பரீட்சைகள் நடத்தப்படாமல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பரீட்சை கட்டணம் செலுத்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாரம்பரிய வைத்திய பரம்பரைகள் அழிவை நோக்கி செல்கிறது. இலவச பாரம்பரிய வைத்திய பயிற்சி வழங்கிய 11 கல்லூரிகளும் மூடப்பட்டுள்ளன. ஆயுர்வேத சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதுடன் சுதேச மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாக்க தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அத்துடன் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் தொகுதி முறையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளமை தொடர்பாக அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும். தேசிய பாடத்திட்டத்தில் அவற்றை கட்டாய பாடங்களாக மாற்றுவதற்கான கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும். සුකිත මුදිත කරවන්නට අපි අනිවාර්යෙන්ම කැප වෙනවා. வல்வடித்துறையில் கொட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை வைப்பதை தடுக்க வேண்டாம் என செல்வம் அடைக்கலநாதன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். வல்வடித்துறையில் கொட்டிமணி தங்கத்துறைக்கு சிலை வைப்பதை அரசாங்கம் தடுக்கக்கூடாது என்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசிடம் நான் கேட்கின்றேன், 25ஆம் தேதி இந்த சிலையை திறப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். நாளைய தினம் நீதிமன்றத்திலே மீண்டும் எங்களுடைய விவாதம் நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த 2 மாபெரும் தலைவர்களுடைய சிலையை வைப்பதற்கான ஆணையை இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக விடுகின்றேன். ஏனென்றால் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு ஜனநாயக நாட்டிலே இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு இதன் ஊடாக எட்டப்பட வேண்டும். சிலைகள் வைப்பதென்பது வன்முறையை தூண்டுவதல்ல, ஆனால் அதை தடுப்பது என்பது வன்முறையை தூண்டுகின்ற வாய்ப்பாக மாறும், போராட்டங்களாக மாறும். ஆகவே இந்த போராட்டம் என்பதை இந்த அரசுக்கு எதிராக இந்த சிலைக்கு வைக்க முடியாதென்ற ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் செயல்படுமாக இருந்தால் அது போராட்டமாக வாருகின்ற போது ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන් කරන්න. உங்களுடைய தியாகங்கள், நீங்கள் செய்த போராட்டங்கள், எதற்காக மக்களுக்காக செய்த போராட்டங்களை நீங்கள் மனதில் கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் இங்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலை கலவரத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட தங்கத்துறை மற்றும் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலை திறப்பு விழா ஏற்பாடுகள் தொடர்புடைய வல்வடித்துறை நகரசபை முன்னாள் உபதவிசாளர் கந்தசாமி சதீஷ் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் தலைவர் தங்கத்துரை மற்றும் முன்னாள் செயலதிபர் குட்டிமணி ஆகியோரின் உருவச்சிலைகள் எதிர்வரும் 25ஆம் தேதி வல்வட்டித்துறையில் திறந்து வைக்கப்பட உள்ளன. இந்த நிகழ்வில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான கந்தசாமி சதீஷ்
வல்வட்டித்துறை போலீசாரினால் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட நிலையில் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அவரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டது. சூரிய ஒளி மின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சூரிய ஒளி மின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக தற்போது 3000 மெகாவாட்டிற்கும் அதிகமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் அதற்கு தேவையான பேட்டரி சேமிப்பு அமைப்புகள் சரியாக பயன்படுத்தாமல் முடக்கப்பட்டுள்ளன. சில பொறியியலாளர்களின் தலையீடுகளால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முழுமையான திறன் பயன்படாமல் தடுக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் கூட மின் உற்பத்தி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. வெளிநாட்டு முதலீடுகளை மட்டுமே சார்ந்திராமல் உள்நாட்டு வணிகர்களுக்கு வரி விலக்குகள் மற்றும் சலுகைகளை வழங்கி அவர்களை இத்துறையில் ஊக்குவிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். සංකල්පයට ඔබතුමා එකගද නැත්නම් මේක විදේශීකරණයේ ප්‍රතිපත්තිය ඔබතුමාලා සිටිනවා. ඔබතුමා දැන් කිව්ව ප්‍රකාශය ඇතුළු මේ ප්‍රකාශය සම්පූර්ණයෙන් නිවැරදි නැහැ. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் குறிப்பாக சூரிய ஒளி மின் உற்பத்தி தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. 2024 ஆண்டில் நாட்டின் கூரை வழி சூரிய ஒளி மின் உற்பத்தி 867 மெகாவாட்டாக மட்டுமே இருந்தது. 2025 ஆண்டளவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஓராண்டு ஆட்சி காலத்தில் அது 1674 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது முந்தைய நிலையை விட 2 மடங்கு வளர்ச்சியாகும். எனவே அரசாங்கம் சூரிய ஒளி மின்சாரத்தை முடக்குவதாக கூறுவது தவறான தகவலாகும். தரவுகளின் அடிப்படையில் வாதிக்க முன்வர வேண்டும். சூரிய ஒளி மின்சாரத்தை மட்டும் நேரடியாக சார்ந்து மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேண முடியாது. பகல் நேரத்தில் அதிக மின்சாரம் கிடைத்தாலும் இரவு நேர உச்ச பயன்பாட்டின் போதே பிரதான சவால் எழுகிறது. இதற்காகவே பேட்டரி சேமிப்பு அமைப்புகளை அரசாங்கம் தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 560 மெகாவாட் திறன் கொண்ட பெஸ் கட்டமைப்பு தேசிய மின் உற்பத்தியில் இணைக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் இரவு நேர உச்ச பயன்பாட்டிற்கு 4 மணி நேரம் வரை பயன்படும் வகையில் 6200 மெகாவாட் பெஸ் சேமிப்பு திறன் உருவாக்கப்படும். நீர் மின்சாரம் மற்றும் பிற மாற்று வழிகள் மூலம் மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. දවසට පීක් අවර්ස් වල පැය 4ක් පාවිච්චි කරන්න පුළුවන් විදිහට බැටරි එනර්ජි ස්ටෝරේජ් සිස්ටම් එක අඳුන්වලා දෙන්න. போதைப்பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்களை மீட்கும் நோக்கில் உளவள துணை பயிற்சி பட்டறை ஒன்று இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் மற்றும் அதிலிருந்து மீட்கப்பட்ட இளைஞர்களை சமூகத்துடன் மீள இணைப்பது தொடர்பான உளவள துணை பயிற்சி பட்டறை ஒன்று புனர்வாழ்வு பயணியத்தின் ஏற்பாட்டில் இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் மாவட்ட செயலகத்தின் சமுதாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமூக சேவை அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் இளைஞர்கள் ஆரம்ப நிலையிலேயே எவ்வாறு அடையாளம் காண்பது, அவர்களுக்கு உளவள ஆதரவை வழங்குவது மற்றும் சமூகத்துடன் மீள இணைப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் கலந்து கொண்ட புனர்வாழ்வு பணியகத்தின் ஆணையாளர் பிரிகேடியர் MS அமித் நாட்டில் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன, போதைப்பொருள் பாவனையில் இருந்து இளைஞர்கள் எவ்வாறு மீட்கப்படுகின்றனர், அவர்களின் சமூக மீளமைப்புக்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் திட்டங்கள் மற்றும் அதற்காக ஒதுக்கப்படும் நிதி தொடர்பிலும் விரிவாக விளக்கமளித்தார். புனர்வாழ்வு நிலையங்களிலே அது கந்தக்காடாக இருக்கலாம் அல்லது வவுனியாவாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய இந்த புனர்வாழ்வு நிலையங்களிலே அனுமதிக்கப்படுபவர்கள் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பிரகாரம், நீதிமன்ற செயற்பாடுகளின் பிரகாரம் அவர்கள்
அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து இந்த புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும், அவ்வாறு புனர்வாழ்வு நிலையங்களிலே வருபவர்களிலே பெருமளவானவர்கள் 190% மேற்பட்டவர்கள் இந்த போதைப் பொருள் அடிமையானவர்கள் என்றும் அவருடைய புள்ளி விவரங்கள் அங்கே வழிகாட்டி நிற்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த வடக்கு மாகாணம் அல்லது அந்த தமிழர்களுடைய விகிதாசார பரம்பரை நாங்கள் அவரிடத்திலே அறிந்து கொண்ட போது கிட்டத்தட்ட 13 முதல் 15 வரையா வீதமானவர்கள் தமிழர்களாக அங்கே அந்த புனர்வாழ்வு நிலையங்களிலே புனர்வாழ்வு பெறுபவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த வடக்கு மாகாணத்தினுடைய அல்லது இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இந்த போதைப் பொருளற்ற நிலைமையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுமேற்கு ஜனாதிபதி அவர்களுடைய அழகான வாழ்க்கை போதைப் பொருளற்ற தேசம் என்று சொல்லுகின்ற ரட்டம் எக்கட்ட என்ற நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். அதுமேற்கு ஜனாதிபதி அவர்களுடைய பங்கேற்றலுடன் அந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி இருந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மாவட்டத்திலே 2 விடயங்களிலே நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று, முதலாவதாக இந்த போதைப் பொருளற்ற அல்லது அதனை பாவனையில் இருந்து எங்களுடைய இளைய சமுதாயத்தை நாங்கள் விழிப்புணர்வு அடைய செய்து அவர்களை அதனை பாவிப்பதனை தடை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது, அவ்வாறு பாதிப்படைந்து புனர்வாழ்வுக்கு சென்று புனர்வாழ்வு பெற்று மீள திரும்பியவர்களை சரியான முறையிலே ஆற்றுப்படுத்த வேண்டிய செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த 2 விடயம் சார்ந்த பொறுப்புகளும் எங்களுடைய சமூகத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. தாளம் சஞ்சிகை வெளியீட்டு விழா இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தாளம் சஞ்சிகை 7 பனைமர நிழல் குறும்படம் தாளகானம் இருவட்டு வெளியீடு விழா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாக விவசாய பீட கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் ஒவ்வொரு வருடமும் பனை சார்ந்த உற்பத்தி அதிகரிக்கும் நோக்குடன் தாள வாரத்தை பிரகடனப்படுத்தி வருகின்றது. தாள வாரமானது எதிர்வரும் 26ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை அனுஷ்டிக்கப்பட உள்ளதுடன் பல்வேறு பனை சார்ந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய இன்றைய நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளர் சேனா அகல்யா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் விவசாய பீடாதிபதி பேராசிரியர் கே பகிரதன், நிகழ்ச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், வவுனியா மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர், பொறியியல் பீட மற்றும் தொழில்நுட்ப பீடாதிபதி, பேராசிரியர்கள், கூட்டுறவு திணைக்கள உத்தியோகத்தர்கள், பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள், கூட்டுறவுத்துறை சார்ந்தோர் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு இரணைப்பாலை கிராமத்தில் தென்னைகளை தாக்கும் வெண்ணீக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று மருந்து தெளிக்கும் நடவடிக்கை ஆரம்பமானது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாலை கிராமத்தில் தென்னைகளை தாக்கும் வெண்ணீக்கள் கட்டுப்படுத்தும் நோக்கில் மருந்து தெளிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண தென்னை பயிர்ச்சேகையின் பிராந்திய முகாமையாளரும் வடக்கு மாகாண தென்னை முக்கோண வலய திட்டமிடல் பணிப்பாளருமான தேவராஜா வைகுந்தன் பணிகளை ஆரம்பித்து வைத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெண்ணீக்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் முதலாவது நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. தென்னை பயிர்களை பாதுகாத்து விவசாயிகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் மருந்து விசிறப்படுகின்றது. இந்நிகழ்வில் கிராம உத்தியோகத்தர், தென்னை பயிர்ச்சேகை சபை பணிப்பாளர்கள், கற்பக சங்க உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருகோணமலை உட்துறைமுக வீதியில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கல் முகாமைத்துவ திணைக்களத்தால் சட்டவிரோத கட்டிடம் ஒன்று அகற்றப்படுகின்றது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டிடம்
கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் சட்ட நடவடிக்கையின் பின்னர் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய அகற்றப்படுகின்றது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் மீன்பிடி படகுத்துறை பகுதியில் கட்டப்பட்ட கட்டிடம் ஒன்று தொடர்பில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை சட்டத்தின் பிரிவு 31(2) கீழ் வெளியிடப்பட்ட உத்தரவின் பிரகாரம் அவற்றை அகற்றுமாறு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளினால் ஆணையாளர் நாயகத்தினால் ஒப்பமிட்டு உடைத்தல் கட்டளையானது 14/7/2025 அன்று ஒட்டப்பட்டிருந்த குறித்த கட்டளைக்கு எதிராக கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கானது நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டு உடைத்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே சட்டவிரோத கட்டுமானங்கள் நேற்றைய தினத்திலிருந்து அகற்றப்பட்டு வருகின்றன. நுவரெலியாவில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 3 பேருந்துகளை போலீசார் கண்டறிந்துள்ளனர். நுவரெலியாவில் டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3 பயணிகள் பேருந்துகளை நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கண்டறிந்துள்ளனர். நுவரெலியா நகரை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நானுஓயா, மார்காஸ் தோட்ட, பொரலாந்த ஆகிய பகுதிகளுக்கு சேவையில் ஈடுபட்டிருந்த பேருந்துகள் பரிசோதிக்கப்பட்டன. இதில் 3 பேருந்துகள் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேருந்துகளில் இருந்து பெறப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நுவரெலியா தலைமை போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. டீசல் விலை உயர்வை தொடர்ந்து டீசலுடன் மண்ணெண்ணெயை கலந்து அல்லது மாற்றீடாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி சில பேருந்துகள் டிப்பர் வாகனங்கள் இயக்கப்படுவதாக விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. வாகன உற்பத்தியாளர்கள் பரிந்துரைக்காத எரிபொருளை பயன்படுத்தி வாகனங்களை இயக்குவது சட்டவிரோதமானது எனவும் இவ்வாறான வாகனங்கள் விபத்துக்குள்ளானால் விரைவில் தீப்பற்றுவது அபாயம் உள்ளாவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தூர பயண சேவைக்காக 600 பேருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் நகரங்களுக்கிடையிலான சேவைகள் தூர பயண சேவைகளுக்காக 600 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் அரசு முதலீட்டு வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 49 தொடக்கம் 54 ஆசனங்களை கொண்ட ஸ்டாண்டர்ட் மாதிரியின் புதிய 600 பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக 14,400 மில்லியன் ரூபாய்கள் நிதி வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்னர் வீதி பாதுகாப்பு திட்டம் 2025-2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயணிகள் போக்குவரத்துக்கு உட்படுத்தப்படும் பேருந்துகள் பாதுகாப்பான வாகனங்களாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அதற்கமைய நகரங்களுக்கு இடையிலான சேவைகள் மற்றும் தூர பயண சேவைகளுக்கு பொருத்தமான பேருந்து வகைகள் மற்றும் அவற்றின் குறைந்தபட்ச விவரக்குறிப்புகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவ்விவரக்குறிப்புகளுக்கு அமைய நகரங்களுக்கு இடையிலான சேவைகள் தூர பயண சேவைகளுக்கான வழி சீராக்கி பொருத்தப்பட்ட பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கமைய தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஸ்டாண்டர்ட் மாதிரியின் புதிய 600 பேருந்துகளுக்கு பதிலாக வழி சீராக்கி பொருத்தப்பட்ட பேருந்துகள் மிகவும் சொகுசான வசதிகளை கொண்ட பேருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர்
சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ඉදිරි පියවර ගැනීම සඳහා වැඩබලන ප්‍රවාහන මහාමාර්ග සහ නාගරික සංවර්ධන ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය අනුමත කළා. தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை எல்லாமே ஒரு தடையாக இருக்காது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை இல்லாதது ஒரு தடையாக இருக்காது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்களது விண்ணப்பங்களை எதிர்வரும் 23ஆம் தேதிக்கு முன்னர் கட்டாயம் சமர்ப்பிக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. 2026 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்கள் ஜூலை 3 முதல் 23ஆம் தேதி வரை இணைய வழி மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது உத்தியோகபூர்வ பரீட்சை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதி எந்த சூழ்நிலையிலும் நீடிக்கப்படாது என்றும் பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. மேலதிக தகவல்கள் அல்லது விளக்கங்களுக்கு 1911 என்ற அவசர உதவி இலக்கம் அல்லது 011-2784-537 அல்லது 011-278661-6 அல்லது 011-27842008 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவும் 011-27844222 என்ற தொலைநகல் இலக்கம் மூலமாகவும் பரீட்சைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளலாம். நாடு பேரழிவை நோக்கி நகர்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் சீரற்ற பொருளாதார கொள்கைகள் மற்றும் நிர்வாக திறமையின்மை காரணமாக நாட்டின் பெரும்பான்மையான பொதுமக்கள் வறுமையின் பிடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது 50%க்கும் அதிகமான மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வளர்ச்சி திட்டங்கள், உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் முதலீடுகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதால் நாட்டில் பண சுழற்சி அற்றுப்போயுள்ளது. 2023ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் மூலம் 8% இருந்த வட் வரி 18% வரை உயர்த்தப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு புதிதாக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சாமானிய மக்கள் மீதே அதிகளவு மறைமுக வரி சுமை சுமத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 35,000 முதல் 50,000 ரூபாய் வரை உழைக்கும் ஒரு குடும்பத்தால் தற்போதைய வாழ்வாதார செலவுகளை எதிர்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. இலங்கை மின்சார சபை வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பாரிய இழப்பை சந்தித்துள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகளில் நாட்டின் கடன் சுமையில் புதிதாக 4 டிரில்லியன் ரூபாய் சேர்ந்துள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற முறைகேடுகளால் மின்சார சபைக்கு 100 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. சோலார், காற்று சக்தி மற்றும் நீர் மின்சாரம் மூலம் மின்சாரம் வழங்கும் 390 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 25 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிலுவைத் தொகையை அரசாங்கம் கடந்த 5 மாதங்களாக செலுத்தாமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் இத்துறை சார்ந்த நிறுவனங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வாதிகார ஆட்சிகள் நிலவிய நாடுகளைப் போல அரசாங்கம் நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளையும் தன் கட்டுப்பாட்டு
கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கிறது. இதன் ஒரு பகுதியாகவே நீதித்துறையின் சுதந்திரத்தில் தடையிடும் போக்கு காணப்படுகின்றது. சிம்பாப்வே நாட்டில் இதுபோன்ற முயற்சிகளால் நீதித்துறையும் பொருளாதாரமும் எவ்வாறு சீர்குலைந்ததோ அதே நிலை இலங்கையிலும் ஏற்படக்கூடும் என சர்வதேச அமைப்புகளும் காமன்வெல்த் அமைப்பும் எச்சரித்துள்ளன. நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவும் கட்சி பாகுபாடின்றி அனைத்து சட்டத்தரணிகள், நீதிபதிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும். බිලියන ගානක මුදල් ජනතාවගේ මුදල් පිච්චෙනවා. තාම දිත්වා ව්‍යසනයේ ඔබතුමාලා කිව්වා තහඩුවක් ගියත් ලක්ෂ 10ක් දෙනවා කියලා. තාම ඒ කුඩාරම් වල ඉන්න මිනිස්සු කුඩාරම් වල. யாழ்ப்பாணம் கரணவாய் கிராம சேவையாளர் பிரிவில் இன்று டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள கரணவாய் கிராம சேவையாளர் பிரிவில் இன்று டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2 மாதத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சுமார் 60 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதனையடுத்து டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் கரணவாய் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையில் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை, பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள், நெல்லியடி போலீசார், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் என பலரும் வீடு வீடாக சென்று டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளனர். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. டெங்கு நோய் காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அந்த ஆண்டில் டெங்கு நோயால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 56ஆக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 77,000-ஐ தாண்டியுள்ளது. டெங்கு பரவல் அதிகரித்து வருவதால் மக்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நுளம்புகள் பெருகும் இடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அம்பாறை இரக்காமத்தில் வீதியை விட்டு விலகி கிராம் மரத்துடன் மோதி காரொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. அம்பாறை இரக்காமம் அக்கரைப்பற்று பிரதான வீதியில் காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று இரவு இரக்காமம் அக்கரைப்பற்று பிரதான வீதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதியுள்ளது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக வருகை தந்த இரக்காமம் போலீசார் விபத்துக்குள்ளான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கடற்படை பயிற்சி திருகோணமலையில் ஆரம்பமானது. இலங்கை கடற்படையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள திருகோணமலை கடற்படை பயிற்சி 2026 நேற்று திருகோணமலை கடற்படை கப்பல் துறையில் ஆரம்பமானது. கிழக்கு கடற்படை கட்டளையின் தளபதி ரியல் அட்மிரல் கோசல வர்ணகுல சூரிய தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து எதிர்வரும் 25ஆம் தேதி வரை திருகோணமலை துறைமுகம் மற்றும் கிழக்கு கடற்படை கடற்பரப்பில் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியில் இலங்கை கடற்படையின் கப்பல் படைப்பிரிவு, 4வது வேக தாக்குதல் படகு பிரிவு, சிறப்பு படகு பிரிவு, மரைன் படைப்பிரிவு மற்றும் இலங்கை விமானப்படை ஆகியவை இணைந்து பங்கேற்கின்றன. கடற்படை மற்றும் விமானப்படைக்கு இடையிலான செயல்பாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், கடல்சார் பாதுகாப்பு தயார் நிலையை மேம்படுத்துதல் மற்றும் எதிர்கால சர்வதேச கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்க தேவையான திறன்களை வளர்த்தெடுத்தல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. பயிற்சி துறைமுக கட்டம் மற்றும் கடல் கட்டம் என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது.
முதல் நாளில் தகவல் தொடர்பு நடைமுறைகள், பாதுகாப்பு வழிமுறைகள், கடந்த கால அனுபவ பகிர்வு உள்ளிட்ட அமர்வுகள் இடம்பெற்றன. ஜூலை 21 முதல் 24 வரை நடைபெறும் கடல் கட்டத்தில் கப்பல் இயக்கம், துரத்தல் நடவடிக்கைகள், கடலில் எரிபொருள் பரிமாற்றம், துப்பாக்கி சுடுதல், கப்பல் ஆய்வு மற்றும் கைது, ஹெலிகாப்டர் தரையிறக்கம், தேடல் மற்றும் மீட்பு, காயமடைந்தவர்களை வெளியேற்றும் பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாட்டு ஒத்திகைகள் நடத்தப்பட உள்ளன. இந்த பயிற்சியின் நிறைவு மற்றும் இறுதி மதிப்பீட்டு நிகழ்வு ஜூலை 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கடற்படையினரால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடற்பரப்பு சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது நடப்பு ஆண்டில் மாத்திரம் 2.6 தொன்னுக்கும் அதிகமான பாரதூரமான போதைப்பொருள் நுகர்வு பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் கடல் பிராந்திய எல்லைகளை பாதுகாத்து கள்ளக்கடத்தக்காரர்கள் மூலம் நாட்டுக்குள் கொண்டுவரப்படும் போதைப்பொருள் மாஃபியாவை முற்றிலும் ஒழிப்பதற்காக இலங்கை கடற்படையினரால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கடற்பரப்பு சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நடப்பு ஆண்டில் மாத்திரம் ஒட்டுமொத்தமாக 2.6 தொன்னுக்கும் அதிகமான பாரதூரமான போதைப்பொருள் நுகர்வு பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது. கடற்படை தலைமையகம் இன்று காலை வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையின்படி இந்த ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் மாத்திரம் 256 கிலோகிராம் 200 கிராம் அசல் கொக்கையின் போதைப் பொருட்களும் 1080 கிலோகிராம் 890 4 கிலோகிராம் வீரியம் மிக்க ஹெரோயின் போதைப் பொருளும் கடற்படையினூடாக வெற்றிகரமாக கைப்பற்றப்பட்டுள்ளது. சட்டத்தின் பிடிக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றுடன் இணையாக 667 கிலோகிராம் 695 கிராம் கேரள கஞ்சா பொதிகளும் 590 கிலோகிராம் 806 கிராம் இளைய தலைமுறையை அளிக்கும் கொடூர ஐஸ் எனப்படும் படிக மெத்தமைட்டைன் போதைப் பொருளும் 56 கிலோகிராம் ஹாஷிஷ் போதைப் பொருளும் கடற்படையினரின் விசேட அதிரடி பொறிமுறையின் கீழ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் ஆழ்கடல் வலயங்கள் மற்றும் பிராந்திய கடற்பரப்புகள் முழுவதையும் உள்ளடக்கும் வகையில் முடுக்கப்பட்டுள்ள தொடர்ச்சியான விசேட ரோடார் மற்றும் வான்வழி உளவுத்துறை சர்வதேச கண்காணிப்பு பணிகளின் போது சர்வதேச கடல் எல்லைகளினூடாக இந்த நச்சுப் பொருட்களை கள்ளத்தனமாக கடத்தி வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட பல உள்நாட்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புமிக்க மல்டிடேப் விசேடர் ஆழ்கடல் மீன்பிடி இழுவை படகுகளும் அதில் இருந்து சர்வதேச கடத்தக்காரர்களும் கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு நீதிமன்ற குற்றவியல் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அறிக்கையில் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக நிலையியற் கட்டளைகள் தொடர்பான புதிய புத்தகம் சபாநாயகரால் வழங்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட புதிய நிலையியற் கட்டளைகள் அடங்கிய புத்தகங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டமைக்காக சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාට සහ මේ පාර්ලිමේන්තු කාර්ය මණ්ඩලයට ස්ථාවර නියෝගවලට. சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையிற் கட்டளைகள் 119 4 மற்றும் 120 4 ஆகியவற்றை இணைத்து குழுக்களின் அறிக்கைகளை உரிய ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட 2 நிலையிற் கட்டளைகளையும் முழுமையாக உள்ளடக்கி எங்களுக்கு புதிய நிலையிற் கட்டளை புத்தகத்தை வழங்கியிருக்கிறீர்கள். இது எங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதிய நிலையிற் கட்டளை புத்தகங்களை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். මේ අලුත් මේ ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් ලබා දීමට ස්තුතිවන්ත වෙනවා.
நல்லாட்சி அரசாங்கத்தால் திரைசேரியில் இருந்த 11 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை வீணடிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பசுமாடுகள் இறக்குமதி திட்டத்தின் மூலம் நாட்டின் திரைசேரியிலிருந்து 11 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராட்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களில் மத்திய வங்கி பிணைமுறி தொடர்பாக 2.5 மில்லியன் பிரச்சனையானது ஒரு அரசாங்கத்தின் அல்லது அரசியல்வாதியின் விருப்பத்தால் நடந்த சம்பவம் அல்ல. இது தொழில்நுட்ப ரீதியான மற்றும் வேறு சில பிரச்சனைகளால் நிகழ்ந்த ஒன்று. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நல்லாட்சி காலத்தில் 20,000 பசுமாடுகளை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. முதற்கட்டமாக இறக்குமதி செய்யப்பட்ட 5,000 பசுக்களில் பெரும்பாலானவை நோயுற்றவையாக இருந்தன. இத்திட்டம் தோல்வியடைந்த நிலையில் எஞ்சிய 15,000 பசுக்களை கொண்டுவர அப்போதைய அமைச்சர் ஹாரிசன் உள்ளடங்கிய குழுவினர் தீர்மானித்தனர். இதற்காக நிதி அமைச்சகத்தின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்திலிருந்து 11.9 மில்லியன் தொகை முற்பணமாக ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் இதுவரை அதற்கான பசுக்கள் எதுவும் நாட்டிற்கு வரவில்லை. செலுத்திய நிதியில் $1 கூட மீண்டும் இலங்கைக்கு கிடைக்கப்பெறவில்லை. நல்லாட்சி அரசாங்கம் பொதுமக்களின் பணத்தை எவ்வாறு வீணடித்தது என்பதற்கு இதுவே சான்றாகும். විදේශ සම්පත් දෙපාර්තමේන්තුවේ තියෙන ඩොලර් විනාශ කරපු ආකාරය இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.